குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நில் என் தங்க பிள்ளையே. மனதில் தாங்க முடியாத மனவேதனையோடு என் பிள்ளையை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனவழியோடு அங்கு போராடி தவிக்கின்றாய். தனிமையின் வருத்தங்களும் போராட்டங்களும் உன் மனதிற்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றது. அத்தனைக்கும் விடிவு காலம் எப்பொழுது வரப்போகிறது என்று இந்த கந்தனை தேடி இறுதியாக காலடி பற்றி விட்டாய். என் ஒளி உன் மீது விழுந்து விட்டது. என் நெற்றியின் ஒளி மட்டுமல்ல, என் வேலின் ஒளி மட்டுமல்ல, என் கையில் இருக்கும் ஒளியையும் உன்னை தாங்கி பிடிக்க வந்திருக்கும் பொழுது இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்து விட்ட பிறகும் நான் எப்படி தங்கமே உன்னை விட்டு விடுவேனோ என்று நினைக்கின்றாய். இதோ இனி இந்த ஆறுமுகம் கொடுக்கும் ஏற்றத்தை பார்க்க போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். எத்தனை காலம்தான் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. உனக்கு மகிழ்வோடு வரங்களை அள்ளி கொடுத்து உன் மனவேதனைக்கு தீர்வாக இந்த முருகன், இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது என்னை தள்ளி விடாதே. நீ எண்ணிய காரியத்தை எண்ணியபடி செயல்படுத்துவதற்கு, உனக்கான வெற்றியை உனக்கு தேடி தருவதற்கு இந்த முருகன் நானவன் வந்து விட்டேன். உள்ளும் புறமும் அகமும் புறமும் ஒரே விஷயத்தை எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். நான் நீண்ட காலமாக இதை கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேன் அப்பனே என்று என்னை செயல்பட்டு என் மீது பாரத்தை போட்டு உன் வாழ்க்கையை தொடங்கி இருக்கும் பொழுது உன்னை கஷ்டப்பட்டு உன்னை கீழே தள்ளி விடுவேனோ என்று மட்டும் நீ நினைக்காதே. என்னை வணங்கும் நீ எப்பொழுதும் சரிவுக்கு உள்ளாக மாட்டாய். நீ சரித்திரத்தை படைக்கத்தான் போகிறாய். நீ படும் துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியின் பாதைக்கு அழைத்து செல்லத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். உனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உன் முகத்தில் மறுமலர்ச்சியை தரத்தான் போகிறேன். ஏனென்றால் என் பிள்ளைகள் உள்ளத்தில் மட்டுமல்ல, முகத்திலும் களை இழந்து சிரிப்பை கூட மறந்து எப்படியே ஏதோ இருக்க வேண்டிய ஒரு நிலையை தாண்டி இப்பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியாமலே அங்கு திகைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் எப்படி எந்த விஷயத்தை கொண்டு வந்தால் உனக்கு தீர்வு கிடைக்குமோ அந்த தீர்வாகத்தான் நான் உனக்கானதை தருவதற்கு வந்திருக்கின்றேன். இந்த முருகன் ஒரு காரியத்தை கையில் எடுத்து விட்டால் அது சகலமும் வந்து சேரும். நீ உனக்கு வேண்டியதை இப்பொழுதே என்னிடம் கேட்டு வாட்டுப்பார். உனக்கு என்ன வேண்டும் என் தங்க பிள்ளையே? செல்வம் வேண்டுமா? குழந்தை செல்வம் வேண்டுமா? ஆரோக்கியம் வேண்டுமா? மன நிம்மதி வேண்டுமா? அங்கு பணம் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? என்று எல்லா வகையிலும் என் பிள்ளைகளுக்கு நான் பட்டியலிட இப்பொழுது வந்து விட்டேன். நீ கேட்டும் வரத்தை கேட்பது போலவே அப்படியே உனக்கானதை உள்ளங்கையை பிடித்து நான் தரும் பொழுது நீ எதுவுமே கிடைக்கவில்லை என்று இனி சொல்லவே முடியாது. ஏனென்றால் அத்தனைக்கும் இந்த முருகனானவன் துணையாக இருக்கும் பொழுது, வேலோடும் மயிலோடும் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்கு மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நான் வந்து இருக்கின்றேன். நீ தடைப்பட்ட போன ஒரு காரியத்தை உன் கையில் எடுத்திருக்கின்றேன் என்று நீ வருந்தாதே. ஐயோ, இந்த காரியம் அப்போதே முடியாது என்று நாம் கிடப்பில் அல்லவா போட்டு கொண்டு இருந்தோம். அப்படியென்றால் இப்பொழுது எப்படி நடக்கப் போகிறது என்று நீ நினைக்க வேண்டாம். என்னை நம்புவதில் இருந்து நீ வாங்கி விடாதே. அந்த காரியத்தை கையில் எடுத்திருப்பது யாரென்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த முருகனானவன் உனக்கு கஷ்டத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் மன வலிமையும் உனக்குள் தந்து உன்னை எப்பேற்பட்ட பொக்கிஷத்தின் பாதுகாப்பில் வைத்திருக்கின்றேன். நீ எப்பேற்பட்ட கருவறையில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் தங்கமே, நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று நினைக்க வேண்டாம். எண்ண முடியாத சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது வெளியில் சொன்னால் உனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று நீ நினைக்கலாம். ஆனால் அத்தனையும் இந்த முருகனானவன்
நீ சொல்லாமலே உன்னிடத்தில் வந்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் வழிகாட்டுதலின்படிதானே, இந்த திருச்செந்தூர் முருகனின் வழிகாட்டுதலின்படிதானே உனக்கான பயணத்தை இப்பொழுது மேற்கொண்டு இருக்கின்றாய் என்பதில் மட்டும் தெளிவாக இரு. என் கண்ணின் மணியே, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உன் வழியே அங்கு தேடிக்கொண்டே அதற்கான காரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்காதே. காரணத்தை நீ தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அந்த காரணமாக எது இருக்கின்றதோ அதை கண்டுபிடித்து பதம் பார்த்து விட்டேன். உன் அப்பன் முருகனானவன், உன் வேலவன் அதற்கான தீர்வாகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். நீ நம்பிக்கையோடு ஏற்படுகின்ற எல்லா காரியத்திலும் இனி வெற்றி மேல் வெற்றி பெறும் சுப விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ நினைத்ததைத்தான் அங்கு அடைய போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படு. உன் வெற்றி பொக்கிஷம் உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எதிர்பார்த்த நிகழ்வும் நீ நினைத்தபடியே பலிக்கச் செய்ய போகிறேன். யாம் இருக்க பயமேன்.